எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக வரி விதித்துள்ள ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி மறைமுக பதிலடி. எந்த அழுத்தம் வந்தாலும் சிறு தொழில் முனைவோர், விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என உறுதி. பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். ஆட்சி முடியும் காலத்தில் திமுக அரசு கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து ஏமாற்றுகிறது. இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக ஆசை காட்டும் விஜய், பாமக, தேமுதிக கட்சிகளை சேர்க்க திட்டம். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக வரி விதித்து வரும் ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி மறைமுகமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சிறு தொழில் முனைவோர், விவசாயிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்பட விடமாட்டோம் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். குஜராத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அனைவருக்கும் பொருளாதார நலன்களை அடிப்படையாக கொண்ட அரசியல் செய்வதில் மும்முரமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் கலந்து கொள்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். கூடுதலாக 3.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்த அறிவிப்பு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு மக்களுக்கு இரட்டிப்பு தீபாவளியாக இருக்கும் என்றும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்றும் பிரதமர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி அதற்கான அறிவிப்பு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் புதிய வருமான வரி விதிப்புகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வருமான வரித்துறை திட்டமிட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. உரிய தேதிக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாவிட்டாலும் டிடிஎஸ் தொகையை கோர இந்த மசோதா வழி செய்கிறது. கேரளாவில் நடைபெறும் லோக ஐயப்பன் சங்கமம் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருந்தார். ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதால் முதலமைச்சர் கலந்து கொள்ள இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகள் எதுவுமே செய்யாமல் தேர்தலுக்காக திமுக அரசு கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஏமாற்று வேலை எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக அரசு அதிமுகவின் திட்டங்களை முடக்கியதாகவும் கூறியிருக்கிறார். நீண்ட காலமாக விமானப்படையில் இருந்து பெரும் பங்காற்றிய MiG-21 ரக போர் விமானங்கள் விடைபெற உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது விமானப்படையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் 36 MiG ரக விமானங்களுக்கு பிரியா விடை அளிக்கப்பட்டது. சனாதனத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சனாதன தர்மத்தை அரசியல் கட்சி தலைவர்களால் அழிக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், ராமரை பற்றி பேசிய வன்னி அரசு ராமாயணத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்றும் பதிலடி கொடுத்திருக்கிறார். கட்டுக்கதைகளை வைத்து பேசுவது சரியல்ல என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். வாக்குகள் திருடப்படுவதாக ராகுல் கூறும் பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தெரிவித்துள்ளார். எந்தவித ஆதாரமும் இன்றி ராகுல் வெறும் பொய்களை மட்டுமே பேசி வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ், பொய்யர்கள் பாஜகவில்தான் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சிறை சென்றால் பதவி பறிப்பு சட்டத்தின் கீழ் அவரும் பதவியை இழப்பார் என்று அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவே ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்ட அமித்ஷா, முதல்வரோ பிரதமரோ அல்லது வேறு எந்த தலைவரோ சிறையில் இருந்தவாறு நாட்டை வழிநடத்த முடியுமா என்று மீண்டும் கேட்டுள்ளார்.
தமிழ்நாடு துப்பாக்கி சுடுதல் சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூர்யா அண்ணாமலை கையால் பதக்கம் பெற மறுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது சூர்யாவுக்கு அண்ணாமலை பதக்கம் அணிவிக்க வந்தபோது அதை மறுத்து அவர் கையால் பெற்றுக்கொண்டார். இதுகுறித்து பேசியுள்ள அண்ணாமலை, பதக்கம் யார் கையால் வாங்க வேண்டும் என்பது அவரவர் விருப்பம் என்றும் சூர்யா நல்ல மனிதராக வர வேண்டும் என்பதுதான் தனது ஆசை என்றும் வாழ்த்தினார். ஆதி திராவிடர் பழங்குடியின பெண்கள் நிலம் வாங்க தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. ஆண்டுக்கு 3 லட்சம் வருமானம் இருக்க வேண்டும் என்றும் விவசாய தொழில் செய்பவராக இருக்க வேண்டும் என்றும் தாட்கோ திட்டத்தின் கீழ் மானியம் பெற்றிருக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர் நிலமற்றவராக இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு செவி சாய்க்காததால் விஜய் மாற்று வழியை சிந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என்ற தூண்டிலை போட்டு பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைக்க அவர் திட்டமிட்டுள்ளாராம். இதை கருத்தில் கொண்டே அவர் ஆட்சியை பிடிப்போம் என்று பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதில் விஜயின் அறிமுக காட்சி எம்ஜிஆர் போட்டோவை காட்டிவிட்டு அப்படியே அவர் முகம் தெரிவது போல அமைக்கப்பட்டுள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் பாணியில் விஜய் சாட்டையை சுழற்றுவது போல வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.